ஹலோ ஆய் நண்பாஸ், வணக்கம் வணக்கம் பத்தாஸ், வணக்கம் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போவது என்னென்னா மாலை கோயில், பெதம்பட்டி சைடுங்க. மாலை கோவில் இது வந்து இந்த இந்த கோயில் வந்து இந்த ஏரியாவில் கால்நடையில் வளர்ப்பாங்களங்க. அந்த கால்நடை வளர்க்குறவங்களுக்கு சம்மந்தமாக இது பண்ணுவாங்க. கால்நடை வளர்ப்பாங்க, ஆடு மாடு கோழி, அதுக்கெல்லாம் நோய் நொடியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு போவாங்க, திருநீர் வைப்பாங்க. எல்லாம் வைக்கும்போது நோய் நொடியெல்லாம் போயிருங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகங்க. இந்த கோயில் வந்து பொங்கலப்போ நல்ல விசேஷமாக இருக்குங்க. ஆமாங்க, பொங்கலப்போ நல்லா விசேஷமாக இருக்குங்க. இந்த கோயில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிறாங்க காவல் தெய்வங்க, கருப்பராயன். கருப்பராயனா அதில் ஒரு காவல் தெய்வங்க. பாருங்கள், நிறையா ஆடு மாடு சிலை தான் உங்களுக்கு. பாருங்கள், நந்திங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அப்படியே வாங்க, கோயில்களை போய் நாம் என்னென்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பார்ப்போம். பார்த்துட்டு நாம் பார்ப்போங்க, வாங்க. ஓகே, கோயில் தலைவாசலுங்க, கருட கோபுரம், கருட தரிசனங்க அது அப்படிங்குவாங்க. அதாவது இது வந்து மாலை கோயில் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயிலுங்க. இது கிருஷ்ணர் ஆலயம். ஆனால் கருடனுக்கு எப்பவுமே இது முன்னுரிமைங்க. பெருமாள் வந்து கருடனுக்கு வந்து முன்னுரிமை. என்ன ஆமாங்க, பாருங்க எப்படின்னு. வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன ஏது எல்லாமே பார்ப்போங்க. நம்ம நேரம் கோயில் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் இருக்குதுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம போய் மூலவரையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து வெளியே வந்து பார்ப்போங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து இந்த கோயில் வந்து எப்போ உங்களுக்கு வந்து பூ நோம்பி எப்போ வருங்க, காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வருவாங்க இந்த கோவிலுக்கு. அது பெரும்பாலும் விவசாய மக்கள் தான் வருவாங்க. பாருங்க, மூலவர் இவர் தானுங்க, மூலவர். மாலை கோவில் மூலவருங்க, மூலவருங்க. பார்த்துட்டிங்களா? இது யார் இந்த கும்பாபிஷேகம் பண்ணது, என்ன ஏது எல்லாமே எழுதிக்கிறாங்க. வாங்க அப்படியே கோவில் சுற்றி ஒரு வியூ போவோங்க. நம்ம வாங்க கோயில் சுற்றி ஒரு வியூ பார்ப்போம். இங்கே பாருங்கள் சிலைங்க. காவல் தெய்வங்க. பாருங்க, அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைங்க, உடம்பு சரியில்லை, அதனால் சரியாக பேச முடிய மாட்டேங்குது. த்ரோட் பெயின் ஆகுதுங்க. ஆமாங்க, வாங்க அங்கே பாருங்க சிலை. மாடுங்க, பசு மாடு சுற்றி வைக்கணும். மாடு கிடாயி அந்த மாதிரி கால்நடை அந்த மாதிரி தெய்வங்க. ஏன்னா இது வந்து கிருஷ்ணர் கோயில்னால கிருஷ்ணர் வந்து மாடு தானே மேய்ச்சாருங்க. அதனால் விவசாயம் சம்மந்தமான அனைத்து இதுக்கு இங்கே வந்து வழிபடுவாங்க இந்த கோவிலில். ஆமாங்க, விநாயகருங்க பட்டி இங்கே வரும் போட்டுருக்காங்க. வருங்க, அண்ணனும் சாம்பார் பிடித்தவர்களுக்கு காணிக்கையாக வரும் கால்நடைகளும் அப்படிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ். கோசலை வசதியிலாகத்தால் கோசலை வசதியில் வேறு கோயிலுக்கு அனுப்ப வேண்டியது. எனவே காணிக்கை காலையில் அங்கு விரும்புவார். இந்த முறை கால்நடை கிடாரி காலை இனங்கள் 2 வருடங்களுக்கு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 2 வருடங்களுக்கு மேற்பட வயது கொள்ளப்படும். கால்நடை கிடாரி பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. அலுவலகம், கோயில் அலுவலகம். வாங்க அப்படியே பார்ப்போம். கோபுரம் பார்த்தீங்களா? கோபுரம் அவதாரங்களுங்க, பெருமாளோட அவதாரங்கள்.
இங்கே பாருங்க, ஆஞ்சநேயருங்க, ஆஞ்சநேயருங்க, தெரியுதுங்களா? ஆஞ்சநேயர், ஆமாங்க. பாருங்க, இது வந்து என்ன சாமின்னு தெரியலைங்க, முனிவர் மாதிரி இருக்கிறாரு. பார்த்துட்டிங்களா? வீடியோவில் இருந்தால் போகுங்க, அதை குயிக்காக முடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறோம். பாருங்கள், ஆடு மாடு கோழி எல்லாமே காணிக்க வருங்க இந்த கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பொம்மைகள் பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு பொம்மைங்க உங்களுக்கு. மாடு ஆடு எல்லாமே வரும் உங்களுக்கு, ஒரு பொம்மைங்க. பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்களா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. பார்த்துட்டிங்களா? மறுபடியும் மூலவர் இருக்கா நல்லா பார்ப்போங்க. உள்ளுக்குள்ளே போக முடியாது, வெளியிருந்து பார்ப்போம். ஆமாங்க. இந்த காணொளி காண்பவர்கள் அனைவருக்கும் நல்வழி தர வேண்டும் ஐயா. விவசாய பெருமக்கள் அனைவரும் நல்லா நலமாக இருக்கணும். கால்நடைகளும் மற்றும் அதை சார்ந்த அனைத்து உயிர்களும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் நல்லா நலமாக இருக்க வேண்டும் ஐயா. நன்றி. மீண்டும் வேறொரு காலையில் சந்திப்போம். இந்த கோயிலோட பாருங்கள், ஆடைகள் ஆண்கள் லுங்கி, பெண்கள் நைட்டி அணிந்து வர அனுமதி இல்லை. இந்த கோயிலுக்கு முக்கியமானதுங்க, பார்த்துக்குங்க. எல்லாமே இருக்குதுங்க. அருள்மிகு திருக்கோயில் தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் இந்த மாதிரி இருக்குதுங்க. பார்த்துட்டிங்களா? பாருங்கள், இப்படி அழகாக இருக்குது. அப்படிங்களா? சரி, மீண்டும் வேறு ஒரு காலம் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.